Hi friends, welcome to Vismaya Kudal. ஸோ இன்றைக்கி மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கி நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கிச்சன் ஐட்டம்ஸ் தான் ப்ளஸ் கிச்சன் ஆர்கனைசர்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 டயர் ஆர்கனைசர் தான். இது வந்து மெட்டலில் இருக்குது. இது ஒரு 3 கலர் மாதிரி இருக்குது, லைட் பிங்க்கு, ப்ளூ அந்த மாதிரி சொல்லிட்டு. நான் வந்து அப்ராக்சிமேட் ப்ரைஸ் வந்து போட்டிருப்பேன் பாருங்கள், 300லேருந்து 400 அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், மீஷோவில் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும். அவங்கவுங்க போடுற அந்த ஆஃபரு சேல் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து அப்பப்போ மாறிட்டுருக்கும். நான் உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் செக் பண்ணி எதில் பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் ட்ரே. இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ப்ளஸ் இது வந்து 100லேருந்து 170 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வரும். நீங்கள் ரொம்ப ஹைட்டான இடத்துல ஏதாவது வச்சுட்டு அதை ஒவ்வொரு தடவையும் எக்கி எடுக்க முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் அந்த விசிபிலிட்டிக்கும். இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிச்சனில் தான் யூஸ் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப டாலான பிளேஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து மாட்ட முடியும். கொஞ்சம் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈவனாக பேலன்ஸ் பண்ணி வெயிட்டை மாட்டினீங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கு. ஒரு இடத்துல மட்டும் வெயிட் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் நொடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அது வந்து உங்களோட நீட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இது கிச்சனில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெல்ட் மாட்டுறது, வாட்ச், இந்த மாதிரி லைட் வெயிட் எல்லாம் ஓகே. ஹெவி வெயிட்டாக நீங்கள் வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த இஷ்யூ வந்து வரும். நீங்கள் போட்டிருக்கிற அந்த லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 inch இருந்தது அப்படின்னாக்கா இது வந்து செட் ஆகாது. கிச்சன் லாஃப்டாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட வார்ட்ரோப் அந்த லாஃப்ட் வந்து இருக்கட்டும், அது வந்து 1 inch இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி லைட் வெயிட்டை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இதில் நிறைய கோட்ஸ், மோட்டிவேஷன் கோட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து போட்டுருக்கோம். இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸுக்கு நல்லா இருக்குது. நான் வாங்கியிருந்தது வந்து பார்த்திங்கனாக்கா குட் வைப்ஸ் ஒன்லி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோன், இந்த மாதிரி நான் ஒரு 5-6 பீஸ் மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணுறப்ப ஃப்ரிட்ஜுக்கு ஒரு புது லுக், நியூ லுக் கொடுத்தா மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்குது. இதில் ஒரு சில இதமில் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்னெட் வந்து கொஞ்சம் நீங்கள் அழுத்தி ஒட்டணும். 1 or 2 தான். நான் வந்து இது மாதிரி 2 செட்டு 3 செட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குமே வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு செட்டில் மட்டும் ஒரு மேக்னெட் லைட்டாக லூஸாக இருந்தது. பட் அதை நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் க்ளூ போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பாருங்க, இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் அது, இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல அது. ஸோ நார்மல் க்ளூ போட்டு விட்டோம்னாக்கா சரியாயிடுது. அதர்வைஸ் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மணிக்கு இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். அந்த லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒட்டியிருக்கிறப்ப. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்பைஸ் ஆர்கனைசர். இது வந்து ஒரு 7 பீஸ் வந்து வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. அதோட கேப் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் பெஸ்ட் ப்ரைஸை செக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த லிட்டு வந்து நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் மட்டும் கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் மாதிரி அந்த மரன்னு சொல்லுவாங்க, அது வந்து கொடுத்துருப்பாங்க. வித்து ஸ்பூனோட 7 பாக்ஸு, 7 ஸ்பூனு, ஒரு ஸ்டாண்டு, இந்த மாதிரி பீஸாக வரும். இந்த மணிக்கு வந்து இது கண்டிப்பாக வர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். கவுண்டர் டாப்பில் வைக்கிறப்ப ரொம்ப நீட்டான ஒரு லுக் வந்து கொடுக்குது. அடுத்து இது அரிக்கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக நம்ம வாங்குகிற அரிக்கரண்டியெல்லாம் ஒரு மாதிரி ஹேண்டில் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. பட் இது வந்து ஹேண்டிலும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நம்ம ஹேங் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கட்லரி ஸ்டாண்டு தான். இதுவும் வித் ஸ்டாண்டோட 3 சைஸில் அந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசரோடு வந்து வருது. அந்த கட்லரி டம்ளர் மாதிரி இருக்குல்ல, அந்த கிளாஸோடு வருது. சென்டரில் இருக்கிறதுல பெரிய பெரிய உட்டன் ஸ்பேச்சுலாஸ் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் முன்னாடியுமே வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா சில பேர் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதனால தான் அதை வந்து நான் என்ன டவுட் கேட்டிங்களோ அதை வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு இட்லி பானை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். 400லேருந்து 500 அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது. ஓரளவுக்கு குழி, ஏன்னா இப்போ வர இட்லி பானையிலலாம் குழி வந்து ஜாஸ்தியாக இருக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி மேடாகவே இருக்கிறதுனால தோசை ஊற்றுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இது ரொம்ப குழின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மேடாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. அடுத்து வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர். இதோட லிட்டை நீங்கள் தனியாக கட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் ஆயில் டிஸ்பென்சர்ஸ் வாங்குறதுக்கு ரீசன் வந்து ஈஸி டு க்ளீன். நம்ம வந்து எந்த ஒரு ஆயில் டிஸ்பென்சர் வாங்கினாலுமே க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கா அதை வந்து நம்ம ரொம்ப பார்க்கணும். இந்த மேலே வந்து கிளாஸ் மாதிரி ஆயில் போரிங்க்கு கொடுத்துருக்காங்களா, அதை தனியாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து மாட்டிக்கலாம். ஸோ எல்லா அந்த நூக் அண்ட் கார்னர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. அதனால் இது வந்து செட் ஆஃப் 2 வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து வாங்கியிருந்தேன்.
இது வந்து ஒரு பவுல் பிளேட் தான், உங்களுக்கு 6 பீஸ் செட்டு மாதிரி வந்து வருது. பெரிய பிளேட்லேருந்து சின்ன பிளேட் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கான பவுல்ஸுமே வந்து இருக்குது. பவுல் வந்து ஓரளவுக்கு வெயிட் ரீசனபிளாக தான் இருந்தது. ஆனால் அதோட பிளேட் இது ரெண்டுமே தனித்தனியாக உள்ளது. இது இந்த 6 பிளேட்ஸ் வந்து தனி, இந்த 6 பவுல்ஸ் வந்து தனியாக வரும். இதில் ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா பிளேட்ஸ் வந்து நல்லாயிருக்கு கண்டிப்பாக. பவுல்ஸ் வந்து ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. அடுத்து வந்து பன்னீர் மேக்கரு. இதில் பன்னீர் வந்து நம்ம அந்த பாலை லெமன் புழிஞ்சி தெரிய வச்சுட்டு இதில் போட்டுட்டு அந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு வெயிட் வச்சிட்டோம்னா நம்ம வீட்டிலையே ஹோம்மேட் பன்னீர் வந்து கிடச்சிடும். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்கொயர் ஷேப் அண்ட் சர்க்கிள் ஷேப் ரெண்டுமே இருக்குது. அடுத்து இந்த ஒரு சின்ன சின்ன ஐஸ்கிரீம் பவுல், சூப் பவுல் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 12 பீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு நார்மலான வெயிட்டில் கண்டிப்பாக லைஃப் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வெடிப்பு வந்துடுது. அதுக்கு இந்த மாதிரி நல்லாவே இருக்குது. இதில் உள்ளே வந்து ஒரு பூ மாதிரி டிசைனு, சின்ன மான் மாதிரி அந்த மாதிரிலாம் டிசைன்ஸ்லாம் கூட கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து இது உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு, நம்ம வீட்டில் வந்து எண்ணெய்லாம் ஏதாவது பொரிச்சோன்னா அதில் வந்து அந்த கொஞ்சம் அந்த கசடு வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த மேலே ஒரு ஸ்டெய்னர் பிளேட் இருக்குல்லையே அதில் வந்து அது கலெக்ட் ஆகிடும். பாட்டமில் நம்ம ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய ஃபேமிலி. இதுக்கு வந்து இந்த ஆயில் ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு பாட்டம் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே தான். நீங்கள் நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய லிட்டர் ஒரு 1/2 லிட்டர் மாதிரி ஊற்றி சிக்கன் பொரிப்பீங்க, அந்த ஆயிலை ரீயூஸ் பண்ணுவீங்க, இல்லை வத்தல் பொரிப்பீங்க, அந்த ஆயிலை ரீயூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கு. இது டேரெக்டாக அடுப்பிலலாம் வைக்கக்கூடாது. அது மட்டும் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஒரு ரீசனபிளான வெயிட்டில் ஓரளவுக்கு லைஃப் கொடுக்குற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு நம்ம தனியாகவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 1 kg கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி 2 கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அவுட்டர் லைனில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பேஸ்கெட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸு. இது வந்து 100 ருபீஸ்க்கு ஒரு மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பருக்கு பதில் ஆல்டர்னேட்டாக வந்து வருது இல்லையா. ஆக்சுவலாக நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தேன், அது என்னமோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து எரேஸ் ஆகிடுச்சு. இது வந்து 6 பீஸு 10 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து இது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஹேங்கிங் கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன ப்ளைவுட் மாதிரி தான் இருக்கும். ப்ளைவுட்லேயே தின்னாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதில் நிறைய கோட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பெட்ரூம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கோட்ஸ் வந்து மாறும். நான் ஒரு காமன் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப நிறைய லிங்க்ஸ் வந்து கிடைக்கும். லுக் வைஸுமே நல்லாயிருக்கு. ஒவ்வொரு பிளேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட்டுக்கு கொஞ்சம் தான், ஒரு 1 இன்ச் தான் கம்மியாக இருக்கும். அவ்வளோ பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த செராமிக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது 470 அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இது வந்து 390 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சாஸ் பவுல் தான். 115 ருபீஸ்க்கு 2 பீஸ் வந்து ஒர்க் ஃபார் த மணி. இதில் நிறைய கலர் காம்பினேஷன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அடுத்து இது வந்து ஒரு பிளேட்டர் செட்டு. இது வந்து எஸ்டான்ஷியா பிராண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு வருது. இதில் நிறைய கலர், ஒரு 3 கலர் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பிளேட்டருக்கு யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம எதாவது சர்வ் பண்ணுறப்பெல்லாம் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 8 பீஸ் கெட்டில் செட்டு. இந்த கெட்டில் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டோம்னா நம்ம காஃபி போர் பண்ணுறப்ப கீழே வந்து அந்த லிட்டு வந்து கயண்டு விழாது. இதில் ஆக்சுவலாக இது வந்து கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். நான் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறப்ப நாங்கள் மட்டும் அந்த வீக்கெண்ட்ஸில் எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் குடிக்கிறதுக்கு அது ஒன்று வாங்கியிருக்கேன். அது காமிக்கிறேன். இது வந்து ஒரு இன்ஃப்யூசரோடு இருக்கிற டீ கெட்டில். இது நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஒரு இன்ஃப்யூசர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துட்றாங்க. இதை டேரெக்டாக நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கலாம், எதுவுமே ஆகாது இந்த கிளாஸை. இதை நீங்கள் வந்து ஒரு டேபிள் டெக்கராகவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் டேரெக்டாக ஒரு ஜூஸ் போட்டு வச்சுருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது வாட்டர் இன்ஃப்யூஸ் பண்ணி குடிக்கணுன்னா அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் டீக்கு மட்டும் அந்தளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது, பொங்கி வடியுது. இது ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர். ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர். உங்களுக்கு வந்து மீஷோவில் சிங்கிள் பீஸ் வந்து 200க்கு வருது. டபுள் பீஸ் வந்து 400க்கு வருது. ஃப்ளிப்கார்ட்டில் சிங்கிள் பீஸே 300க்கு வருது. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த மிக்ஸி, இந்த ஸ்பைஸ் மிக்ஸி நான் போட்டிருந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேங்காய் சட்னி அரைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கொடுத்துருக்க மோட்டார் வந்து ரொம்ப சின்னது தான். நீங்கள் ரொம்ப துருவி போட்டிங்கன்னா மேபி அவசரத்துக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வராது. இது வந்து ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்கு தான் வந்து செட் ஆகும். அடுத்து வந்து ஒரு நைஃப் செட்டு, மல்டி பர்பஸ். இதில் பீலர் இருக்கும், கிரேட்டர் இருக்கும், ஓப்பனர் இருக்கும், நைஃப்ஸ் இருக்கும், பீஸா கட்டர் இருக்கும், ப்ளஸ் வந்து லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இருக்குது. இது 400லேருந்து 500 ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த கருவேப்பிலை உருவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் தான். இதோட குவாலிட்டி, கலர் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அடுத்து ஒரு சாப்பர்.
உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கீங்க, இல்லை மார்னிங் உங்களோட ரொட்டீன் ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நல்ல ஷார்ப்பாக இருக்குது. 174 ருபீஸ்க்கு ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணிட்டு அதிலே கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஹைலைட்டே இது மேலே இருக்கிற அந்த ஹெட் போர்ஷன் தான். அதில் ஓப்பனர் க்ளோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து கீழே ப்ரெஸ் ஆகாது, அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்ம அந்த ஷாப்பிங் ஹால் ரீசெண்டாக போடுறது தெரியாமல் இது கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் நான் இது வரைக்கும் பண்ணியிருந்த ஷாப்பிங் ஹால்லேருந்து எதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களோ அதை பிக் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ரைஸ் அண்டு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்ட்ரெயின் பேஸ்கெட்டு. இதில் அப்படியே நான் வந்து முன்னாடி இன்னும் கூட கொஞ்சம் சுமாராக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நல்ல கர்வோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு பேன் ரெஸ்ட்டில் ஸ்பூன் ரெஸ்ட்டு செராமிக்கில் 280லேருந்து ஒரு 350 அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வேறு ஷேப்ஸுமே கிடைக்கிது. அது வேணுனாலுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது லுக் வைஸ் அப்படியே நம்மளோட கிச்சனில் வைக்கிறப்ப நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப மெஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காகவே நான் மெயினாக வந்து இதை வாங்கினேன். ஏன்னா குழம்பு கரண்டியெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இது வச்சதுக்கப்புறமா ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்குது. அடிக்கடி நம்மளோட கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ண வேண்டியதாக இல்லை. அந்த ஆயில் ஸ்ப்ரேஸை மட்டும் வைப் பண்ணி எடுத்தாலே போதுமானதாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒர்த் ஃபார் த மணி ப்ராடக்ட் தான். ஒன் டைம் தான் வாங்க போகிறோம். நம்ம வந்து உடைக்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா லைஃப் அது பாட்டுக்கு இருக்கும். ஏன்னா செராமிக் அப்படிங்கிறதுனால கோட்டிங்லாம் போகாது. ப்ளஸ் இந்த ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கோட்டிங் போகலை. நான் இன்னும் டிஷ்வாஷரில் போடலை, ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுறேன். அதனால் இது அது கோட்டிங்கா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியல. ஆனால் அதில் போட்டிருக்கிறப்ப ப்ராஸ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நான் என்னோடய வீடியோ பர்பஸ்க்காக வந்து வாங்கியிருந்தேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அது தேவையா அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கி வந்து அந்த 30 ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக ஒரு மோர் தென் 100 ப்ராடக்ட் எடுத்து அதுலேருந்து நீங்கள் கேட்ட 30 ப்ராடக்ட்டை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த கிரேட்டர் வித் ஸ்டோரேஜோடு இருக்கிறது 2 டைப் கொடுத்துருப்பாங்க. ஒரு அந்த நம்ம பஜ்ஜி எல்லாம் போடுறதுக்காக வாழைக்காய் சீவறதுக்கு கொடுத்து இந்த மாதிரி 3 இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பாட்டம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டி நார்மலாக தான் இருக்குது. பட் மேலே இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கு மட்டுமே வந்து போயிடலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ் பேஸ்கெட் வந்து கேட்டிருந்தீங்க, ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து 130 ருபீஸ்க்கு ஒர்த் ஃபார் த மணி. நீங்கள் அந்த பூண்டெல்லாம் வந்து உரிச்சு வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த வென்டிலேஷனோட இது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸுக்கு இன்னும் நிறைய பாக்ஸஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதை தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல 2 பேர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டீ கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பிளேட்டரோடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. 500 அந்த மாதிரி ரேஞ்சில் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து கெட்டிலுக்கு வந்து அந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக சாய்ச்சோன்னா அது வந்து விழும். அதனால் மூடியை பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து சாய்க்கணும். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா ஆஃபர் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட் ப்ரைஸ் வந்து போட்டிருக்கேன். எதில் ஆஃபர் போதோ, எதில் பெஸ்ட்டு ப்ரைஸ் இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணலாம் அதோட ப்ரைஸ் எல்லாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னெல்லாம் ஷாப்பிங் ஹால் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.